நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா துரோக மூமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். துரோக மூமெண்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோ சும்மா அருமையா இருக்கும். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை முழுசா பாருங்க. இந்த இடத்துல ஒரு அக்கா நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த அக்கா வச்சு தான் சம்பவம் பண்ண போறோம். இந்த அக்கா ஹாய் மட்டும் போடுறாங்க. எனக்கே பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த அக்கா ஹாய் மட்டும் போட்ட பிறகு நம்மகிட்ட துரோக மூமெண்ட் வாங்க. அதனால இந்த வீடியோ நல்லா இருக்கும். நீங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. சரி வாங்க இந்த அக்கா வாங்கக்கா உங்களை வச்சு சம்பவமே பண்ணோம். நம்மளும் அப்படியே பாம்பு மாதிரி உட்கார்ந்து அப்படி படுத்து எந்திரிச்ச உடனே நம்ம அக்காவும் நம்மகிட்ட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாவே. இதுக்கப்புறம் தான் அக்கா சம்பவமே வாங்க போறாங்க. அக்காவுக்கு மெடிக்கிட்லாம் அதில் கடைஞ்சி ஏக்கா எடுத்துக்கங்கக்கா, மெடிக்கிட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கக்கா, உங்களுக்கு தான்க்கா. அக்கா பயந்து வெண்டிங் மிஷின் பக்கம் ஓடுறாங்க. ஏக்கா ஏன்க்கா அப்படி ஓடுறீங்க? அண்ணனை பார்த்து பயிராங்கக்கா, அண்ணன் ரொம்ப நல்லவங்கக்கா. ஏக்கா இந்த இடத்துல எனிமியும் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருந்தானுவேன். அக்காவும் இருந்தாலும் சூதானமாக தான் இருந்தாங்க. ஒரு ஆளை கொன்னும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவுக்கு இந்த இடத்துல வச்சு சம்பவத்தை போட்டு விட்டோம். அப்படி இந்த இடத்துல ஒரு அண்ணன் நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இந்த அண்ணன் வந்து எப்படியும் மேலே நம்மளாம் அடிச்சவங்க இருந்தாலும் நம்ம எப்படியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏன்னா எப்படியும் உட்கார்ந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அண்ணன் உங்களை நம்பி தான் வாரனேன், பூயா மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பாருங்களேன் ட்ராப்பு அதுலேருந்து லூட்லாம் தந்திருக்காவ, ட்ராப் லூட்லாம் தந்திருக்காவ. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்ல வீலாக தான் இருக்கியே. இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்தா நீ இவ்வளோத்துக்குள்ளே கெட்டவனா அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு தூண்டிடும். ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அப்படியே நம்மளும் அப்படியே போக ஆரம்பிச்சாச்சு. அப்படி போனோன்னே இந்த இடத்துல ஒரு எனிமி வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்மகிட்ட சூப்பர் மெடிக்கேட் இருக்குது. நம்ம தலைவன்ட்ட எல்லா லூட்டையும் கொடுத்துட்டேன். அப்படின்னோன்னு தான் நம்மகிட்ட நல்லவனா இருந்து வாரான். நான் நன்றி விசுவாசமாக வந்தேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நன்றி விசுவாசம் இழந்து துரோக மூமெண்ட்டையும் போட்டு விட்ருவோம். நம்மளால் அடிச்சிட்டான். இந்த இடத்துலயே நான் துரோக மூமெண்ட் போட்டு விட்ருக்கலாம். பட் என்ன, துரோக மூமெண்ட் வேண்டாம், சரி இவன் பாவமாக இருக்கானே அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்படி விட்ட பிறகு தான் இதுக்கப்புறம் தான் தம்பிக்கு பெரிய சம்பவமே இருக்குது. சரி தம்பி, தேவையான அளவு லூட்டை எடுத்துக்க. லூட்டு எல்லாமே எனக்கு தான் ஏன் வரும் ரசா, எவ்வளோ லூட்டை எடுக்க முடியுமோ எடுத்துக்க. இதுக்கப்புறம் எனக்கு தான் லூட்டு, அவ்வளோ லூட்டும் அப்படி சொல்லிடாச்சு. நம்மளும் சரி தம்பி ஆசையாக வாரா, நல்லா வெண்டிங் மிஷின் பக்கம் வந்துடுவான். இந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணுறதுக்குள்ள நமக்கே அப்படியே புல்லு அரிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மளாம் அடிச்சிருப்பாங்க. பாருங்களேன், தலையில் வச்சா எங்கே உடம்புல பட்டுங்க பாருங்க. கடைசியில் அடிச்சு போட்டாச்சு. அப்படி இந்த இடத்துல நம்ம குரோனாவை போட்டு உட்கார்ந்து எந்திரிச்சோன்னே ஒரு எனிமி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதுக்குள்ளே நம்ம அவன் மனசில் நல்ல இடம் பிடிச்சிடணும்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டு பிறகு இந்த அக்காட்ட நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஏக்கா எப்படியாவது உங்களை நம்பி தான் வாரேன், நீங்கள் பூயா வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக விளையாடவே தெரியாதுக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த அக்காவும் நம்பிட்டாவே. அதுக்கப்புறம் அப்படியே அக்காவையும் போட்டு தள்ளிட்டானுவேன். இருந்தாலும் அக்கா ரெண்டாவது ரிவேவாகி நம்மகிட்ட தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு பெரிய சம்பவமே இருக்குது. ஏக்கா காத்துக்கிட்டே இருங்கக்கா, உங்களுக்கு சம்பவம் இருக்குது. கடைசி வரும் அண்ணன் கூடயே வாங்க அப்படின்ட்டு நம்மளும் சொன்ன உடனே அக்காவும் பறந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம கூடயே வர்றதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக ஆயிட்டு. ஏன்னா அக்காவுக்கு பெரிய சம்பவமாக பண்ணிடலான்னு தான் நான் முடிவு பண்ணேன். இந்த மெடிக்கிட்லாம் எடுத்துக்கங்கக்கா, தேவையான அளவு எடுத்துக்கங்க, இதுக்கப்புறம் உங்கள் உயிரே போயிரும்க்கா அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சோன்னே அக்காவும் உட்கார்ந்து ஜம்முனுமே நல்ல மெடிக்கிட் பவர் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம அக்காவுக்கு காயின்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கினாங்க, முதல்ல வாங்கிட்டாங்க. இந்த காயினை நம்மளே எடுத்துக்கிட்டோமே, அக்காவுக்கு கொடுக்காம நம்மளே எடுத்துக்கிட்டோமே அப்படின்ட்டு நம்ம மனசே வருத்தமாயிட்டு. இருந்தாலும் அக்காவை வெண்டிங் மிஷின் பக்கம் கொண்டு வந்தாச்சு, சம்பவத்தை போட்டாச்சு. அப்படி இந்த எல்சேபி வீட்டு பக்கம் ஒரு அண்ணன் நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இந்த அண்ணனுக்கு தான் நம்ம ஒரு சம்பவம் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ணன் நமக்கு ஆட்டுக்குட்டியாக வந்து சிக்கன மாதிரி சிக்கிட்டாவே. இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு சம்பவமே இருக்குது. அண்ணனை நம்மளும் பேனை தட்டி கொடுறோம். அவங்க வண்டி எடுக்கிறதுல தான் மும்முரமாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பேனை வச்சு தட்டினோடனே நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சம்பவமே இருக்குது. அண்ணா நீங்கள் பேச்சை மதித்து வரீங்களாண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சம்பவம் பண்ணிடும்ன்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படியே கீன்லாம் கொடுத்துட்டு இந்த ட்ராப்பு நான் தான் போட்டு விட்டேன். இருந்தாலும் அண்ணனை லூட் அடிக்க வச்சிட்டேன். இந்த இடத்துல வச்சே போனி போட்டுடலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவர் கொஞ்சம் தெளிவாக தான் ஆடினாவ. அதுக்குள்ளே இங்கே எனிமிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்லி. நானும் அடிக்க நம்ம ஆளும் அடித்தாப்புல. இருந்தாலும் ஒன்றுமே படலை. இப்போ டப்புன்னு இந்த இடத்துல ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டான். விட்டு அழுத்து விட்டேன். அழுத்துன உடனே இந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணிடலான்னு நானும் யோசிச்சு இதில் வச்சு சம்பவம் பண்ணி விட்டுருலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு.
பண்ணிடலாம். அப்படி எந்த இடத்துல நம்ம கத்திய வச்சு தட்டிக்கிட்டே இருக்க பத்தியில இந்த அண்ணன் வந்து ரொம்பவுமே சிக்கம்னா சிக்கம், அப்படி ஒரு சிக்கம் கொடுத்துறாரு. ஏன்னா ஃப்ரெண்டே ஆகல, நம்மள அடின்னு அடிச்சாவ. இருந்தாலும் நமக்கு பாருங்க கன் எடுக்காவ பத்திலா இந்த மாதிரி தான் கன் எடுத்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாவ. எப்படியும் நம்ம காலில் உள்ளாத குறைய உட்கார்ந்து எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் அண்ணனே பார்த்து நல்ல மனசு பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிட்டாவ. ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பயங்கரமான ஒரு செய்கை இருக்குது அப்படின்னு நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சொன்ன உடனே அண்ணனும் தெளிவாக ஓட ஆரம்பிச்சிட்டாவ. இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு சம்பவமே இருக்குது. பொறுத்து இருந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எதுவும் கமெண்ட்னா மட்டும் தெரிவித்து விடுங்க. அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். முன்ன ஒருத்தன் இருந்தாலும் நம்ம க்ரோஸாக வச்சுருந்தா நல்லா தட்டுன்னு தட்டிட்டேன். தட்டின உடனே கடைசி எப்படியோ கில்லும் ஆகிட்டேன். நான் உடச்சி எப்படியோ கில்லு எடுத்து விட்டேன். இதுக்கப்புறம் நானும் அண்ணனும் மட்டும் தான் இருக்கோம். அண்ணனுக்கு சம்பவத்தை பண்ணிடலாம் நான் முடிவு எடுத்துட்டேன். நானும் மெடிக்கிட்டில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றின உடனே அண்ணன் பாருங்களேன், கொடிய மூட்டெலாம் போடுறாங்க. அண்ணன் பெரிய பணக்கார பாட்டியாக தான் இருப்பாங்க போல. இருந்தாலும் நல்லா அப்படியே நம்மளும் இருக்கிற எமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. போட்ட உடனே அங்கே பாருங்களேன் எவ்வளோத்துக்குள்ளே திமிராக இருக்காங்க பாருங்களேன். இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு சம்பவமே இருக்குது. ஏன்னா எவ்வளோத்துக்குள்ளே திமிராக இருக்கணுமா அவ்வளோத்துக்குள்ளே திமிராக இருங்கண்ணே, ஏன்னா உங்களை திமிராக தானே கொள்ளுவேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சொன்ன உடனே அண்ணன் சூதானமாக போயிட்டாவே. இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் கிடக்கிற லூட்டை எல்லாத்தையுமே கலத்தி போடுவோம் பாருங்களேன். சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாத்தையும் கலத்தி போட்டுருவேன். இந்த பேக்கை தொடுறேன்னா பேக்கை தொடலான்ட்டு ஐயோ எங்கண்ணே சோனுக்குள்ளே போவாதீங்க. ஏன்னா உங்களை வச்சு தான் சம்பவமே பண்ண போகிறேன். நீங்கள் சோனுக்குள்ளேயே போறிய சோனுக்குள்ளே உங்களை வச்சு நானே சம்பவம் பண்ணிடுறேன்னு நீங்கள் சோனுலாம் சாக வேண்டாம் அப்படின்னோன்னா நம்ம மெடிக்கிட்டு எல்லாத்தையும் கலத்தி விட்டோம். மெயின் பார்ட்ஸ் எல்லாம் கடத்தி விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு சம்பவமே இருக்குது. பொறுத்து இருந்து பாருங்கள். போட்டு விட்ருவோம். ஐயோ அப்படியே நம்ம கடைசி சமூகத்தில் வந்துடலாம். இந்த இடத்துல நம்ம குரோனாவை போட்டு உட்கார்ந்தோம். மேலே இருந்து அப்போ தான் பறந்து வந்து கீழே விழுந்தாவே. அதாவது ரெண்டாவதாட்டம் ரிவைவ் ஆகி விழுந்தாவே. கன்னே இல்லை. இருந்தாலும் நம்ம கன்னுலாம் கொடுக்க பற்றியில் வாரி வழங்கும் வல்லல் அப்படின்ட்டு நம்ம கன்னுலாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு ஒரு சம்பவமே இருக்குது. அப்படியே கன்னெல்லாம் கொடுத்த உடனே அண்ணனும் நம்மளை நல்லவன் நம்பி வந்துட்டாவே. இதுக்கப்புறம் தான் துரோக மூமெண்ட்லாம் வேண்டிட்டு போவாங்க, அதையும் பாருங்கள். அப்படியே கொடுத்தோன்னே அண்ணன் சும்மா நல்லவன் அப்படின்னு நினச்சி நம்ம பக்கத்துலலாம் ரொம்பவுமே உட்கார்ந்து எந்திரிச்சாவே. தலையெல்லாம் நல்லா ஏமு காமிச்சாவே. இருந்தாலும் அப்போவுமே வச்சு முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நானும் முடிவு எடுத்துட்டேன். முன்ன வேறு ஒரு எனிமி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே நம்ம இந்த மெடிக்கிட்டு சுற்றுற கேப்பில் அண்ணனுக்கு சம்பவத்தை பண்ணிட்டுருலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து சம்பவத்தை போட்டுடலாமா போட்டு விட்ருவோம். உங்களுக்கு என்ன கவலை, போட்டு விட்ருமா? ஐயோ மண்டே ஒழுங்காக காமிங்க. போட்டாச்சு.